பெட்ரோல் வந்து இந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிடும். அதான் ஏற்கனவே இந்த பெட்ரோல் பங்க் எல்லாம் கூட உங்களுக்கு போட்டிருப்பாங்க. தண்ணீர் ஒரு சொட்டு சேர்ந்தால் கூட தண்ணீராக முழுவதும் மாறிவிடும் அப்படிங்கிறது. இதனால் துரு பிடிக்கிறது வந்து ரொம்ப எளிதாக இருக்கும் பெட்ரோல் டேங்கில். கார்பரேட்டர் வந்து சீக்கிரம் போயிடும், அலுமினியத்தை அரிச்சிரும். இன்ஜெக்டர்களும் அப்படிதான். இந்த பிரேசில் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லது இந்த மாதிரி அரிப்பு ஏற்படாத மெட்டீரியலை அவங்க உபயோகப்படுத்துகிறதா சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். மற்றபடி இந்த ரப்பர் பிளாஸ்டிக் பாகங்கள்லாம் கண்டிப்பாக இதில் சிதைவடைஞ்சிரும். பெட்ரோல் அந்த ஹோசஸ் வருது பார்த்தீங்களா, அது கூட போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை விட முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அந்த கார்பரேட்டரில் பிளாஸ்டிக்கில் தான் இப்போல்லாம் வருது. அந்த ஃப்ளோட்டு மிதவைகள் அது வந்து எத்தனால் கலந்தால் கண்டிப்பாக அரிப்பு ஏற்படும். இதனாலெல்லாம்